இன்னைக்கு இந்த அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சிருக்க பல விஷயங்களுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல இருந்த பல குறிப்புகளே உண்மையான சான்றுகளா இருக்குன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியாது. அப்படி ராவணனுடைய கதையில ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு பல தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வாழ்க்கையில அவங்க பின்பற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளால நம்ப முடியுமான்னா பெரும்பாலும் நம்ப முடியாது. ஏன்னா நாம தான் இதெல்லாம் தலை சிறந்த நபர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலான மக்கள் கிட்ட இருக்கு. ராவணனை பத்தின குறிப்புகள்ல ராவணன் ஒரே நாள்ல 6 சூரியோதயங்களை பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படின்னும், இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா 6 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருந்தாரு அப்படின்னும் குறிப்புகள் இருக்கு. அது எப்படி ஒருத்தரால 6 தடவை ஒரே நாள்ல சூரியோதயத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மக்கள் மத்தியில இருந்தது. அதனாலேயே இது ஒரு கற்பனையா இருக்கலாம், ராவணனை மிகைப்படுத்தி சொல்றதுக்கான ஒரு புனையப்பட்ட விஷயமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சு அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த நவீன உலகத்துல இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தோட உதவியினுடைய ஒரு நாள்ல பூமிக்கு 6 முறை வெவ்வேறு இடங்கள்ல சூரிய உதயம் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்மளுக்கு ஒரு டைம் சூரிய உதயம் இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர், மலேசியால இருக்கவங்களுக்கும், பிரிட்டன்ல இருக்கவங்களுக்கும், US, கனடா இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கவங்களுக்கும் அவங்க சூரிய உதயத்தை பார்க்கக்கூடிய நேரங்கள் மாறுபடுறது மூலமா ஒரே நாள்ல 6 இடங்கள்ல வேறு வேறு காலகட்டங்கள்ல சூரிய உதயம் நடக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்க அறிவியல் உலகம் ஒத்துக்குது. இத பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ராவணன் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னும் அதை உணர்ந்திருந்தாரு அப்படின்னும் இருந்த குறிப்புகளை மக்கள் ஏத்துக்க இன்னைக்கு முறையில யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னைக்குமே வரலாறுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே பொய்யா இருக்கணும், எல்லாமே புனையப்பட்ட விஷயங்களா இருக்கணும்னு அவசியமே இல்லைங்கிறத எப்பயுமே நம்ம ஏத்துக்கணும்.